ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான டஃப்பான ஒரு ட்ரேடிங் டே அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு டேவா இருந்திருக்கும். யூசுவலாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 2, 3 நாள் வந்து வருஷம் வந்து நடக்கும். ஆனா இந்த வருஷம் 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 2 மாசத்துக்குள்ளாரே இந்த மாரி 3 நாட்கள் வந்துருச்சு. 1 இன்னைக்கு நடந்தது. பாக்கி 2 வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் நடந்தது. அது என்னன்னு தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு விஷயத்துக்கு வந்தோம்னா, காலையிலேயே மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை அட்டாக்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து காலையில வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை முடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். காரணம் என்னன்னா, அயத்துல்லா கமேனி அவர்கள் வந்து தாக்குதல்ல கொல்லப்பட்டுட்டாரு. ஸோ பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லி நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிஃபை பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து டென்ஷன்ஸ் வந்து எஸ்கலேட் ஆச்சு. ஸோ இதனோட விளைவா வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைசஸ், க்ரூட் ஆயில் பிரைசஸ் பாசிட்டிவா ரியாக்ட் ஆனாலும், நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா அடி வாங்கியிருக்கு. இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லயே வந்து பார்த்தது தான். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பாயிண்ட் நெகட்டிவா ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா, இன்னைக்கு காலையில 9 மணிலேருந்து 9:07 வரை அந்த ப்ரீ மார்க்கெட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 800 பாயிண்ட், 600 பாயிண்ட் அளவுக்கு நிஃப்டி வந்து கேப் டவுன்னு சொல்லி காமிச்சது. அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து 500 பாயிண்ட் கேப் டவுன்ல வந்து ஓப்பன் ஆகுது காலையில. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரே 1 மினிட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ரிகவரி. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ரிகவர் ஆகி 24,850 கிராஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் ஒரு 1/2 மணி நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு வேளை வந்து நம்ம நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அந்த 12 நாள் யுத்தத்தப்போ எப்படி ரிகவர் ஆச்சோ, அந்த மாதிரி ரிகவர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அந்த 12 நாள் யுத்தத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நேற்று சண்டே தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம். அண்ட் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. நான் வந்து அதையும் இண்டிகேட் பண்ணேன். கால் ஆப்ஷன் வந்து யாரும் வாங்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா பிரீமியம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வாங்குற பிரீமியமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி முடியணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். உதாரணத்துக்கு நிஃப்டி வந்து அடுத்த வாரம் மார்ச் 10ஆம் தேதி எக்ஸ்பயர் ஆகக்கூடிய கான்ட்ராக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணியில் ரூ. 300க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கால் ஆப்ஷன். அதாவது நிஃப்டி வந்து 24,850 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25,000 வச்சுக்கோங்க. 25,000 வந்து நிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூ. 300 வந்து கால் ஆப்ஷன் பிரீமியம்னா நிஃப்டி வந்து 25,300 தாண்டணும். அதாவது 300 பாயிண்ட்டுக்கு மேலே 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் ஏறினா தான் உங்களுக்கு லாபமே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்குள்ளார நடக்காமலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள எல்லாரையும் வார்ன் பண்ணேன். அண்ட் அந்த வார்ன் பண்ணி வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி, 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வருது. ஈரான் வந்து சவுதி அராம்கோ, அதாவது சவுதி அரேபியாவோட அரசாங்கத்தோட சொந்தமான சவுதி அராம்கோவோட ரிசர்வாயர்ஸ் மேல வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ட்ரோன் அட்டாக் நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஓப்பனிங்கை விட கீழ வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போச்சுடா பயங்கரமா வந்து விழப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா மத்தியானம் 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரெக்கவரி. அதாவது 1/4 மணி நேரத்துக்குள்ளார நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் ரிகவர் ஆகுது. நான் ஒரு ஸ்டேஜ்ல என்ன நினைச்சேன்னா, ஓகே ஏதோ ஒரு பாசிட்டிவான அப்டேட் வரப்போகுது. ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு வந்து 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பெரிய பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டை மூவ் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் வரல. ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. மத்தபடி இது வந்து பெருசா வந்து எந்த விதமான பாசிட்டிவ் அப்டேட்டும் வந்து இன்னும் வரல. ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவ். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் 48 மணி நேரம் டைம் இருக்கு. அந்த 48 மணி நேரத்துக்குள்ளார ஏதாவது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா, இந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆச்சுன்னா, நம்மளோட மார்க்கெட் வந்து புதன்கிழமை பாசிட்டிவா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தோம்னா, நிஃப்டி எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா, 1.25% நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸும் 1.25% நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 1% நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 25% வந்து அதிகமாயிருக்கு. அண்ட் இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பிரீமியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஷூட் அப் ஆயிடுச்சு. அதாவது மார்க்கெட் வந்து இங்கேருந்து விழுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதே மாரி ஏறும்னு சொல்லிட்டு நெறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த காரணத்தினால என்ன பிரீமியம் வேணா குடுக்கலாம்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம்ஸ் வந்து அதிகமா ஷூட் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி டைம்ல ஆப்ஷன் பையர்ஸ் வந்து லாபம் சம்பாதிக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். அதனால தயவு செஞ்சு என்னதான் மார்க்கெட் உங்கள டெம்ப்ட் பண்ணாலும், தயவு செஞ்சு வந்து ஆப்ஷன்ஸ்ல இப்போதைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. இது ரிஸ்க்கான டைம். அது மட்டும் இல்லாம நீங்க பிரெடிக்ட் பண்றது கரெக்ட்டா இருந்து மார்க்கெட் ஏறவே செஞ்சா கூட, நீங்க வாங்குன பிரீமியம தாண்டி போனா தான் உங்களுக்கு லாபம் வரும். அதனால தான் உங்கள வந்து வேணான்னு சொல்றேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. இது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது தான். கோல்டு வந்து 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. சில்வர் வந்து 4% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல நெகட்டிவா இருந்த ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டேல வந்து ஒரு 1/2% அளவுக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஆனா மணப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிராடர் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இண்டிசஸ்ல வந்தோம்னா,
இன்னைக்கு நிஃப்டி ஃபார்மாவும் மெட்டல்ஸும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவும் பாசிட்டிவாகவும் முடிஞ்சது. அதாவது நிஃப்டி ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நிஃப்டி மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2% மேலே பாசிட்டிவாக மூவ் ஆயிருந்துக்கணும். காரணம் என்னன்னா பிப்ரவரி மாதத்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸில். அதாவது போன வருஷம் இதே காலகட்டம், அதாவது போன வருஷம் பிப்ரவரி மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்போட சேல்ஸ் வந்து 44%, டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து 31%, எய்ச்சர் மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது டூ வீலர் செக்மெண்ட்டில். அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்டில் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32%, அண்ட் மகேந்திரா அண்ட் மகேந்திரா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பர்சனல் வெஹிக்கல் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 35%, மாருதி வந்து 7%, ஹூண்டாய் வந்து 13%, M&M வந்து பார்த்தீங்கன்னா 13% வந்து பார்த்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜிஎஸ்டி கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் பிப்ரவரி மாதம் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. அப்படி இருந்து கூட ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக் வந்து பாசிட்டிவான அப்டேட். ஆனால் என்னதான் பாசிட்டிவான அப்டேட் இருந்தாலும் கூட இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற பிரச்சனைனால இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லலை. ஓவராலாக மார்க்கெட் வந்து தர்மடி வாங்கியிருக்கு. ஒரே ஒரு பிலீஃப் என்னன்னா நாளைக்குள்ளார ஏதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னும் வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம வந்து இந்த பெயினை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டேஜ், அதாவது அந்த 11, 11:30 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு இறங்குச்சோ அந்த அளவுக்கு கோல்டு ப்ரைஸஸ் இருந்ததுனால ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டே டு டே பேசிஸில் நெகட்டிவாக காமிக்கல, பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் மத்தியானம் அந்த 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட ஆயில் ரிசர்வ்ஸ் மேலே வந்து குண்டு போட்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா குண்டு போடல, அது ட்ரோன் அட்டாக். அந்த ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கொடுத்த சப்போர்ட்டை தாண்டி மார்க்கெட்டில் இருக்கிற ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விழுது. அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே வந்து ரிகவரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோல்டு ப்ரைஸஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவாக முடிஞ்சது. அப்படி பார்த்தா கூட இன்னைக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷேர்ஸ் வந்து நெகட்டிவாக தான் முடிஞ்சது. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவும் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷேர் வந்து நெகட்டிவாக இருந்தால் ஒரு ஷேர் பாசிட்டிவாக இருக்குது. அதாவது மொத்தம் 3000 கம்பெனியில் 500 கம்பெனி பாசிட்டிவாக இருந்தால் 2500 கம்பெனி நெகட்டிவாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. ஸோ ஓவராலாக மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிகவரி வந்ததுக்கு காரணம் நிஃப்டியோட எக்ஸ்பைரியாக இருந்தாலும் கூட எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உடனே முடிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிடும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நாளைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா 200-300 பாயிண்ட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் ஓவர் நைட் பொசிஷனை யாருமே கேரி பண்ணாதீங்க. அப்படி கேரி பண்ணுறதா இருந்தால் கூட எட்ஜஸோட கேரி பண்ணுறேங்க. இதுதான் என்னோட சஜஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூவான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அதாவது இந்த 2 மணிக்கு இந்த ரிகவரி வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாராவது ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்களான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் ஃபார்ம்லையோ அப்படி இல்லைன்னா நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டி இருக்குது, கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குது, அதுலேயோ வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தவறாமல் பாருங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேருந்து எந்த வீடியோஸும் வராது, ஏன்னா மார்க்கெட் லீவாக இருக்குது. அப்படி அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் விஷயத்தில் ஏதாவது பாசிட்டிவான டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எஃப்ஐஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கீழே வீடியோட கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆக வேணாம். இந்த மாதிரி சான்ஸை பயன்படுத்திட்டு நல்ல கம்பெனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம். அண்ட் லாங் ரன்னில் பார்த்தோம்னா இது நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். போன வருஷம் இந்த 12 நாள் யுத்தத்தில் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மார்க்கெட் விழுது. ஆனால் அந்த ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 1200 பாயிண்ட் வந்து ரிகவர் ஆகுது. அப்படியே இந்த 1000 பாயிண்ட் ரிகவர் ஆனால் கூட 25,600லேருந்து 26,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் சரி, இஸ்ரேலும் சரி, அமெரிக்காவும் சரி சண்டையை நிறுத்துகிற மாதிரி இல்லை. அதே சமயம் ரஷ்யாவும் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை நிறுத்துங்க, தயவு செஞ்சு சண்டையை நிறுத்துங்க, இந்த மாதிரி எஸ்கலேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.